ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்ப்ரிங் ரோல். இதுக்கு நான் ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷீட் நீங்கள் ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம், பட் நம்மளே செஞ்சால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இதில் சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளார் வச்சு டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற மாவையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை தின்னாக நம்ம இழைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை 2-3 செகண்ட்ஸ் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பீல் பண்ண முடியும். ஒரு 1 மினிட் கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நான் கீமா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சோக் பண்ணி அதை லைட்டாக பர்ல்ஸ் பண்ணி பண்ண கீமா. இது அப்படியே சிக்கன் கீமா டேஸ்ட்லேயே இருக்கும். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு
ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் இதை டபுளாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே ஷீட்டில் நீங்கள் வந்து சமோசா கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை பேக் பண்ணியும் சாப்பிட்லாம். இதை ஃப்ரோசன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குன்ற ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நீட் பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணியாச்சு. இப்போ இதை தோசை பேனில் வந்து 2 to 3 செகண்ட்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தியும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் ஷீட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை அடுக்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையானப்போ சப்பாத்தி எடுத்து நீங்கள் வந்து தவாவில் போட்டு குக் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். இது நெக்ஸ்ட் டே சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து குக் பண்ணி காட்டுறேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதுவும் ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சமோசா. நான் ஆல்ரெடி ஆலு சமோசாவோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மினி சமோசா ரெடி பண்ணி ஃப்ரோஸ் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இது ஒரு சிம்பிளான ஸ்டஃபிங். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 உருளைக்கிழங்கு வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஆலப்பினோ இல்லைன்னா வந்து கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசி சோமாஸ் ரெசிபி ரெடி பண்ணுறேன். கார்னரில் தண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கும். ஃப்ரை பண்ணும்போது அது லீக் ஆகாது. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ கேப்சிகம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் சீஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திக்காக பெரிஸ் வந்து ஃப்ரோஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே வந்து மிக்சடாக தான் வந்து ஃப்ரோஸ் பண்ணி வைக்கிறேன். இதில் தண்ணி இல்லை பால் சேர்த்துக்கோங்க. ஸ்மூதி போடும் போது நீங்கள் இந்த க்யூப்ஸை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கூலான ஸ்மூதி ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.